இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 4 இப்பொழுது எட்டியுள்ளோம். இது கடந்த 3ஆம் பாகத்தின் தொடர்ச்சி. ஆகவே கடந்த 3 பாகங்களையும் பார்க்காதவர்கள் இந்த தொடரில் அதை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த பாகத்தில் எந்த இடத்தில் விட்டோமோ அந்த இடத்திலிருந்து தொடர்கிறோம். ஜிஹாதின் மீது சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு இருந்த ஈடுபாடும் ஷஹாதத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஜிஹாத் செய்வதில் பேரார்வம் கொண்டிருந்தார். ஜிஹாது தான் அவரது வணக்க வழிபாடாக, அவரது வாழ்க்கையின் இன்பமாக, அவரது ஆன்மாவின் உணவாக, அவரது மனதின் மகிழ்ச்சியாக இருந்தது. நீதிபதி பஹாவுத்தீன் இப்னு ஷத்தாத் இப்படி கூறுகிறார்: ஜிஹாதின் மீது சுல்தான் சலாஹுத்தீனுக்கு இருந்த ஈடுபாடு அவரது உள்ளத்தையும் உறுப்புகள் அனைத்தையும் முழுமையாக ஆக்கிரமித்தது. அவர் அதை குறித்தே பேசிக்கொண்டிருந்தார். அதன் ஆயுதங்களையே பார்த்து கொண்டிருந்தார். அதன் மனிதர்களின் மீது அதிகம் அக்கறை காட்டினார். அதனை குறித்து பேசுவோரின் பக்கம், அதற்காக ஊக்கமளிப்போரின் பக்கமே அவரது சாய்வு இருந்தது. அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்வதில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டால் தம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாட்டையும் வசிப்பிடத்தையுமே விட்டுவிட்டார். காற்றால் வலப்புறமும் இடப்புறமும் அடித்துச் செல்லப்படும் கூடாரத்தின் நிழலில் வாழ்வதிலேயே திருப்தியடைந்தார். யாரேனும் ஒருவர் அவரது நெருக்கத்தை பெற விரும்பினால் ஜிஹாத் செய்யுமாறு அவருக்கு ஆர்வமூட்டுவார். யாரேனும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஜிஹாதுக்கு புறப்பட்ட பின்னர் ஜிஹாதிலோ போர் வீரர்களுக்கு உதவியாகவோ தவிர எந்த தீனாரும் திர்ஹமும் அவர் செலவு செய்யவில்லை என்று சத்தியம் செய்தால் அந்த சத்தியம் உண்மையாகவே இருக்கும். இப்னு ஷத்தாத் சுல்தான் சலாஹுத்தீன் ஜிஹாதின் மீது கொண்ட பிரியத்தையும் இஸ்லாத்திற்காக அவர் உணர்ந்த மனவேதனையையும் பின்வருமாறு வர்ணிக்கிறார். அந்த நாளில் இருபுறமிருந்தும் கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போது சுல்தான் குழந்தையை தொலைத்த தாயைப் போல தமது குதிரையில் ஓரணியிலிருந்து இன்னொரு அணிக்கு சுற்றி கொண்டிருந்தார். ஜிஹாத் செய்வதற்கு அவர்களுக்கு ஆர்வமூட்டுவார். அந்த நாளில் இருமுறை அவர் தம்மை ஆபத்தான சூழலில் சிக்க வைத்ததாக செய்தி கிடைத்தது. அவர் வீரர்களுக்கு மத்தியில் சுற்றி கொண்டிருந்தார். இஸ்லாத்திற்கு உதவி செய்யுங்கள் என உரக்க கூவிக்கொண்டிருந்தார். அப்போது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. உக்கா போரில் அவர் எதுவுமே சாப்பிடவில்லை. மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் ஒரு பானம் மட்டுமே அருந்தினார். அவர் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை மிக குறைவான அளவு உணவை தவிர வேறு எதையும் உண்ணவில்லை என்று மருத்துவர்கள் சிலர் என்னிடம் தெரிவித்தார்கள். ஹித்தீனில் நடந்த கடுமையான போர். இறுதியாக அதிகமான தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு பலஸ்தீனில் சிலுவை படைகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய, அவற்றின் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய உறுதியான போரும் நடந்தது. அது ஹித்தீன் என்ற இடத்தில் நடைபெற்ற போராகும். ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது கிபி 1187ஆம் ஆண்டு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்தான். போர்க்களத்தின் நிலைமையை ஸ்டான்லி லேன் பூல் பின்வருமாறு சித்தரிக்கிறார்: சிலுவை படைகளின் பெரும் தளபதிகளும் வீரர்களும் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் பலஸ்தீனின் அரசன் காயி, அவனுடைய சகோதரன் ஜானிலான், ஜனீன் பகுதியின் அரசன் ரெஜினால்ட், தனீன் பகுதியின் அரசன் ஹம்கரி, தாவியா அல் இஸ்திபார் ஆகிய பகுதிகளின் தளபதிகள், இன்னும் பல முதன்மையான வீரர்களும் தளபதிகளும் உள்ளடங்குவர். பலஸ்தீனின் சிலுவைப்படை வீரர்கள் அனைவரும் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்தனர். சிலுவை படைகளில் உள்ள குதிரை வீரனோ காலாட்படை வீரனோ யாருமே எஞ்சி இருக்காமல் அனைவரும் முஸ்லிம்களிடம் கைதிகளாக பிடிபட்டார்கள். முஸ்லிம்களில் உள்ள ஒருவர் தனியாக 30 சிலுவைப்படை வீரர்களை கூடாரத்தின் கயிற்றால் கட்டி இழுத்துச் செல்லக்கூடிய காட்சி பார்க்கப்பட்டது. உடைந்த சிலுவைகளுக்கும் சிதைந்த உறுப்புகளுக்கும் மத்தியில் சடலங்கள் கல் குவியல்களைப் போன்று ஒன்றன் மீது ஒன்றாக கிடந்தன. அவர்களின் துண்டிக்கப்பட்ட விலங்குகள் வயல்வெளிகளில் தர்பூசணிகள் பரவி கிடப்பதை போன்று பரவி கிடந்தன. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியின் மார்க்க ரோஷம். இந்த மகத்தான வெற்றியுடன் வரலாறு இன்னொரு ஆச்சரியமான சம்பவத்தையும் பதிவு செய்து வைத்துள்ளது. அந்த சம்பவம் சலாஹுத்தீனின் வலிமையான ஈமானுக்கும் மார்க்க ரோஷத்திற்கும் சான்றாக இருக்கிறது.
உள்ளங்களில் ஈமானிய ஒளியை ஏற்றக்கூடிய, ஈமானை கொண்டும் உறுதியை கொண்டும் அவற்றை நிரப்பக்கூடிய, முஸ்லிம்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ரோஷத்தை உசுப்பக்கூடிய அந்த சம்பவத்தை ஆங்கிலேய வரலாற்றாசிரியரிடமிருந்தே நாம் கேட்போம். அவர் கூறுகிறார், போர்க்களத்தில் தமக்கென்று ஒரு கூடாரம் அடிக்குமாறு சுல்தான் சலாஹுத்தீன் உத்தரவிட்டார். கைதிகள் அவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். காயி பகுதியின் அரசனும் ரெஜினால்டும் அவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். சுல்தான் அரசனை தம் அருகில் அமர வைத்தார். அவர் கடுமையான தாகத்தில் இருப்பதை சுல்தான் கண்டபோது அவருக்கு ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை அளித்தார். அரசர் அதிலிருந்து பருகினார். காயி பகுதியின் அரசர் அதிலிருந்து பருகியதோடு மட்டுமல்லாமல் கொஞ்சம் நீரை அவர் ரெஜினால்டுக்கு வழங்கினார். சுல்தான் இதனை விரும்பவில்லை. அவர் மொழிபெயர்ப்பாளரிடம் கூறினார், காயி பகுதியின் அரசனிடம் கூறும், நீங்கள்தான் அவருக்கு நீர் புகட்டினீர்கள், நான் அல்ல. நாங்கள் யாருக்கேனும் உணவோ உப்போ வழங்கினால் அவருக்கு அடைக்கலம் அளித்துவிட்டோம் என்று பொருள். இந்த மனிதன் ஒருபோதும் என் கோபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்ப முடியாது. பின்னர் எழுந்து கூடாரத்தில் நுழைந்ததிலிருந்தே நின்று கொண்டிருந்த ரெஜினால்டின் பக்கம் வந்தார். அவரிடம் கூறினார், அறிந்து கொள், நான் உன்னை கொல்ல வேண்டும் என இருமுறை நேர்ச்சை செய்தேன். முதல் முறை 2 புனித தலங்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நீ கூறிய சமயத்தில், 2வது முறை ஹஜ் பயணிகளை ஏமாற்றி அவர்களை நீ தாக்கிய சமயத்தில். அதாவது ஹஜ் பயணிகள் ரெஜினால்டிடம் அல்லாவுக்காகவும் அவனுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் இருக்கும் உடன்படிக்கையை கருத்தில் கொண்டும் தங்களை விட்டுவிடும்படி கோரிக்கை வைத்தபோது அவன் கூறினான், உங்கள் முஹம்மதிடம் கூறுங்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார். இந்த செய்தி சுல்தான் சலாஹுத்தீனை அடைந்தபோது தாம் வெற்றி பெற்றால் தம் கையால் அவனை கொல்வேன் என்று நேர்ச்சை செய்து கொண்டார். அதைத்தான் அவனிடம் அவர் கூறிக்கொண்டிருந்தார். இப்போது நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உன்னை பழிவாங்குகிறேன், உன் துரோகத்திற்காகவும் புனிதங்களை நீ இழிவாக கருதியதற்காகவும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தம் நேர்ச்சையை நிறைவேற்றும் பொருட்டு தம் வாளை எடுத்து ரெஜினால்டின் கழுத்தை வெட்டினார். குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த அவனது மீதமுள்ள கதையை பாதுகாவலர்கள் முடித்து வைத்தார்கள். தம் தோழனின் மோசமான முடிவை கண்ட காயியின் அரசன் பயந்து நடுங்கினான். தன்னையும் அவர் விட்டு வைக்க மாட்டார் என்று எண்ணினான். சுல்தான் சலாஹுத்தீன் அவனுக்கு ஆறுதல் கூறினார். அரசர்களை கொல்வது அரசர்களின் வழக்கமல்ல. ஆனால் இவன் மீண்டும் மீண்டும் வாக்குறுதி மீறினான். ஆகவே அடைய வேண்டியதை அடைந்து விட்டான். இன்னொரு அறிவிப்பில் இப்னு ஷத்தாத் கூறுவதாக பின்வரும் வாசகமும் கூடுதலாக இடம்பெற்றுள்ளது. சுல்தான் சலாஹுத்தீன் ரெஜினால்டை அழைத்து வர சொன்னார். அவனிடம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உன்னை பழிவாங்குகிறேன் என்று கூறினார். பின்னர் அவனிடம் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளுதல். ஹித்தீன் போருக்கு பிறகு விரைவிலேயே சுல்தான் சலாஹுத்தீன் பல வருடங்களாக ஆவலோடு ஏங்கிக் கொண்டிருந்த பாக்கியம் பொருந்திய அந்த நேரமும் வந்தது. அது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் நேரமாகும். நீதிபதி இப்னு ஷத்தாத் இப்படி கூறுகிறார், சுல்தான் சலாஹுத்தீன் பைத்துல் முகத்தஸை குறித்து எந்த அளவு கவலை கொண்டிருந்தார் என்றால் அதனை மலைகள் கூட தாங்க சக்தி பெறாது. ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு ரஜபு மாதம் 28ஆம் தேதி சுல்தான் பைத்துல் முகத்தஸில் நுழைந்தார். 90 வருடங்களுக்குப் பிறகு முதல் கிபுலா எதிரிகளிடமிருந்து மீட்கப்பட்டது. நபி அவர்கள் விண்ணுலகுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் அங்குதான் இறை தூதர்களுக்கு அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், அல்லாஹ் நபி அவர்களை விண்ணுலக பயணத்தை கொண்டு கண்ணியப்படுத்திய அதே தேதியில் சுல்தான் சலாஹுத்தீனும் பைத்துல் முகத்தஸில் நுழைந்தார். இப்னு ஷத்தாத் கூறுகிறார், அது மகத்தான வெற்றியாக இருந்தது. அல்லாஹ் சுல்தான் சலாஹுத்தீனுக்கு வழங்கியுள்ள வெற்றியும் அவர் பைத்துல் முகத்தஸுக்கு செல்லப் போகிறார் என்ற செய்தியும் மக்களிடம் பரவிய போது மார்க்க அறிஞர்கள், சூஃபியாக்கள், பல தொழிலதிபர்கள் என ஏராளமான மக்கள் அங்கு குவிந்தார்கள். எகிப்து, அஷாம் பிரதேசங்களிலிருந்து மார்க்க அறிஞர்கள் வருகை தந்தார்கள். பிரபல்யமான யாரும் அங்கு வராமல் பின்தங்கவில்லை. கூச்சலும் பிரார்த்தனையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முழக்கமும் தக்பீர் முழக்கமும் விண்ணை பிளந்தன. அவர் அங்கு உரை நிகழ்த்தினார். வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தப்பட்டது. பாறையின் முகட்டில் மிகப்பெரிய வடிவத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த சிலுவை கீழிறக்கப்பட்டது.
அல்லாஹ் இஸ்லாத்திற்கு பலம் வாய்ந்த மகத்தான உதவியை செய்தான். சுல்தான் நூருத்தீன் ஜங்கி பைத்துல் முகத்தஸுக்கென்று மிகுந்த அக்கறையுடன் ஒரு மிம்பரை செய்து வைத்திருந்தார். அந்த பாதையில் அவர் மிகுந்த சிரமங்களை தாங்கிக் கொண்டார். பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் மீண்டும் முஸ்லிம்களுக்கே பெற்றுத்தருவான் என்ற நம்பிக்கையில் சுல்தான் சலாஹுத்தீன் அந்த மிம்பரை கொண்டு வரும்படி கூறினார். அதனை அல் அக்ஸா பள்ளிவாசலில் நட்டினார். இத்துடன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 4 நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியை 5ஆம் பாகத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வீடியோவை பார்த்துவிட்டு அதிகம் பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். அத்துடன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.